வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுள் எங்கே இருக்கிறார் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இன்று. சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே, சொல் என்று ஹிரணியன்தான் உருமி கேட்க, நல்லதொரு மகன் சொல்வான் தூணில் உள்ளான், நாராயணன் துரும்பில் உள்ளான் என்றான். வல்ல பெருங்கடவுள் இலா அணு ஒன்றில்லை, மகாசக்தி இல்லாத வஸ்து இல்லை. அல்லலில்லை அல்லலில்லை அல்லலில்லை, அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லல் உண்டோ? அத்வைத தத்துவத்தின் சாரம் முழுவதையும் இந்த ஒற்றை கவிதையில் மகாகவி வடித்து காட்டுகிறார். கதை நமக்கு தெரியும். இரண்யகசிபு என்ற ஒரு அரக்கன் இருந்தான். அவனது அருமை புதல்வன் பக்த பிரகலாதன். ஹிரண்யகசிபு ஒரு நாள் ரொம்ப கோபத்தில் பையன்கிட்ட கேட்குறான், சொல்லுடா ஹரிங்கிற உன் கடவுள் எங்கே இருக்கார் சொல் அப்படின்னு இவன் உரிமை கேட்க, உத்தமனான அவனுடைய மகன் பிரகலாதன் என்ன பதில் சொல்கிறான்? நாராயணனான அந்த ஹரி தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்கிறான். ஏனெனில் எல்லாம் வல்ல பெரும் சக்தியாகிய அந்த இறை நிலை இல்லாத ஒரு அணு கூட கிடையாது. ஏன்னா அணுதான் இருக்கிறதுல சின்னது. அந்த சின்ன அணுவிலும் இறைவன் இருக்கிறான். அப்போது அந்த இறைநிலை என்கின்ற மகா சக்தி இல்லாத பொருள் என்று இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் அந்த மனிதருக்கு என்றைக்காவது துன்பம் வருமா? இந்த அத்வைத தத்துவத்தை உணர்ந்து கொண்ட மகான்களுக்கு எப்பொழுதும் எங்கும் எதிலும் துன்பம் இல்லை இல்லை இல்லை. எனவே மனித பிறவியின் நோக்கமே இந்த இறை உணர்வு பெறுவதுதான். இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்கின்ற உண்மை புலப்படும் பொழுது சகல ஜீவராசிகளிடமும் அன்பு மலரும். அன்பு மலர்ந்தால் மகிழ்ச்சி அங்கே இயல்பாகும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.